அஸ்ஸலாமு அலைக்கும். இஸ்லாமிய முறைப்படி மாந்திரீகம் செய்யப்படும். இன்ஷா அல்லாஹ் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, செய்வினையை எந்த மாதிரி செய்கிறாங்க, அவங்க தலைமுடி, காலடி மண், அவங்க போட்டுக்கிற துணி, மற்றபடி பார்த்திங்கன்னா அதுவும் இல்லைனாக்கா அவங்க ஃபோட்டோ, அவங்க அம்மாவுடைய பேர், இதை வச்சு தான் என்ன ஆகுது, செய்வனை செய்யப்படும். செய்வனை எவ்வளோ பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும்னா, ஒரு மனிதனை, மிக உயரத்தில் இருக்கிற மனிதனை கீழே இறக்கிடும். அந்த அளவுக்கு அந்த செய்வனை என்ன பண்ணணும், வேலை செய்யும். அதே மாதிரி இதனுடைய பாதிப்பு ஏற்படும்னா, பாதி பேருக்கு பார்த்திங்கன்னா அந்த கை கால்கள் இழுத்து ஒரு பக்கம் என்ன வலிப்பு மாதிரி வந்துடும். அவங்க என்ன நினச்சிருப்பாங்க, நம்ம கை கால் வலிப்பு தான் வந்துருக்குதுன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க, மாத்திரை வாங்கி சாப்பிடுவோம். அது பாதி பேர் செய்வனை செஞ்சுட்டாக்கா அது ஒரு பக்கம் என்ன பண்ணும், கை காலை இழுத்துடும். அது நான் மிக ஆபத்தான ஒரு விஷயம். இந்த செய்வனால் பாதிக்கப்படுறவங்க என்ன ஆவாங்கன்னா, சில பேர் இருட்டில் உட்காந்து என்ன பண்ணுவாங்க, இரவில் செவரையே பார்த்துக்கினே இருப்பாங்க. சில பேர் என்ன பண்ணுறோன்னு தெரியாமல் ஞாபகம் மரியாதை திரும்பி சொன்னதையே சொல்லின்னு இருப்பாங்க. இதெல்லாம் எப்படின்னு சொன்னால், செய்வனையால் பாதிக்கப்பட்டவங்க இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுரும். அதே மாதிரி எந்த வேலை செஞ்சாலும் என்ன ஆகுது, விளங்காது. எந்த வேலை எடுத்து போனாலும் அது என்ன பண்ணாது, நிறைவேறாது. அந்த மாதிரி செய்வனையால் பாதிப்புலாம் ஏற்படும். அதே மாதிரி தன் குடும்பத்தில் எந்த ஒரு விஷயமும் என்ன பண்ணாது, நல்லதாகவே நடக்காது. சண்டை சச்சரவு இது மாதிரி விஷயங்கள் ஆகும், அடிக்கடி ஆகும். அதே மாதிரி உடல் ரீதியான பிரச்சனைகள் அதிகமாக ஏற்படும். இந்த மாதிரி செய்வனை பிரச்சனைகள், பில்லி சூன்யம் ஏவல்கள் பிரச்சனைகள், இந்த மாதிரி காட்டெறிகள், சைத்தான்கள், நீண்ட நாளாக எனக்கு உடல்நல பேய் பிடிச்சின்னு இருக்குது, இது போகவே மாட்டேங்குது, நீண்ட நாளாக ஜின்னாத்துங்கள், கெட்ட ஜின்னாத்துகளுடைய தொல்லையாக இருக்குது, நீண்ட நாளாக எனக்கு செய்வனை பிரச்சனை ஆகுது, இந்த மாதிரி எந்த மாதிரி விஷயமா இருந்தாலும் என்ன பண்ணுங்கள், என்னுடைய தொலைபேசி எனக்கு தொடர்பு கொள்ளுங்க. இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ்வுடைய பொருட்டால் இந்த பேஷண்ட்டுக்கு இன்ஷா அல்லாஹ் கண்டிப்பாக ட்ரீட்மெண்ட் எடுக்கப்படும். இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ்வுடைய பொருட்டால் இன்ஷா அல்லாஹ் சரியாகிவிடும். அல்லாஹ்வுடைய நம்பிக்கையோடு இன்ஷா அல்லாஹ் என்ன பண்ணுங்கள், உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் என்ன பண்ணலாம், நிம்மதியாக வாழலாம். இன்ஷா அல்லாஹ் இந்த பிரச்சனைலாம் இல்லைன்னா என்ன ஆகும், நம்மளுடைய வாழ்க்கை இன்ஷா அல்லாஹ் எந்த வேலை போனாலும் நடக்கும். எந்த விதமான விஷயங்களுக்கு கால் முன்னெடுத்து வச்சாலும் அது என்ன பண்ணும், நல்லதாகவே ஆகும். இன்ஷா அல்லாஹ் இது ஏதாவது பிரச்சனைகள், செய்வன பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் என்ன பண்ணுங்கள், தொடர்பு கொள்ளுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும்.